உயிரினும் மேலான உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். எவ்வளவு விளைவிச்சாலும் எவ்வளவு மகசூல் வந்தாலும் சந்தைக்குன்னு போனா நம்மளுக்கு நினைக்கிற விலை கிடைக்கிறது இல்லை, கட்டுப்படியான விலை கிடைக்கிறது இல்லை, லாபமும் கிடைக்கிறது இல்லை. இப்படி விவசாயிகளை நம்ம உற்பத்தி செஞ்சு வித்து வித்து கடனாளியாகி உட்கார்ந்துருக்கிறோம். கட்ட முடியாத கடன் இருக்குது. நகை பூரா கந்து வட்டி கடைக்கு போயாச்சு. ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை கடந்த 15 வருஷமா விவசாயிகள் உற்பத்தி செய்த எல்லா பொருளுமே சராசரி விலை ஏறாம அப்படியே நின்றுட்டு இருக்கிற சூழ்நிலையில இந்த தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு அனைத்து கடைகளையும் தள்ளுபடி செய்யணும் நம்ம கோரிக்கை வச்சு இன்னைக்கு நேற்று போடலைங்க. 2023 30 நாள் காத்திருப்பு போராட்டம். சென்னைக்கு 2000 விவசாயிகள் சென்று மனு கொடுத்தது. ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி விவசாயிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யுங்க கோரிக்கை நிறைவேற்றுங்க தொடர்ச்சி நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம். தேர்தல் நேரத்துல 50,000 விவசாயிகள் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் திரட்டி கடன் விடுதலை மாநாடு போடுறோம். கடன் விடுதலை மாநாடு போட்டுட்டு தேர்தலில் திமுக விவசாயிகள் கடன் தள்ளுபடி அறிவிக்கல, சொன்னதை செய்யல, புறக்கணிங்கன்னு பிரச்சாரத்தை பண்றோம். திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுகிறது. அதிமுக கடன் தள்ளுபடிக்கான வாக்குறுதியை கொடுத்தாங்க, வெற்றி கழகம் கொடுத்தது. மக்கள் வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்தாங்க, முதல்வர் விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தாங்க, வாக்குகளை போட்டாங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாச்சு. ஆட்சிக்கு வந்தது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி 5 ஏக்கர் கீழே இருக்கிறவங்களுக்கு முழுசாவும் 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா 50,000 ரூபாய்க்கு கீழே இருந்தா தான் முழுசா, அப்புறம் 60,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்லாப், 70க்கு 1, 80க்கு 1, 90க்கு 1, ஆக மொத்தம் 1,00,000 ரூபாய்க்கு மலர்ந்து ஒரு 5,000 வந்து நிற்கிறேன். மொத்தம் ஒதுக்கிறது 2,000 கோடி. கேட்டா மத்திய அரசு ஒரு காரணம் காட்டுறாங்க, நிதி நெருக்கடி காரணம் காட்டுறாங்க. இப்ப இன்னொன்னு பாருங்க, நேத்து மகாராஷ்டிரா அரசாங்கம், இந்தியாவிலே முதல் பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் மகாராஷ்டிரா, 2வது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல வேளாண்மை துறைக்கு ஒதுக்குற தொகை 46,000 கோடி, அங்க வெறும் 39,000 கோடி தான். மகாராஷ்டிரா அரசாங்கம் 36,000 கோடி ரூபாய். கூட்டுறவு சங்கம் மட்டும் இல்லைங்க, கூட்டுறவு சங்கம், வணிக வங்கிகள், கிராம மேம்பாட்டு வங்கிகள் எல்லாத்திலையும் விவசாயிகள் வாங்கியிருக்க கடன்கள் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லாருக்கும் தள்ளுபடி. 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற விவசாயிகள் செலுத்திக்கணும், அவ்வளவுதான். கடனை திருப்பி செலுத்தினீங்கன்னா 50,000 ஊக்கத்தொகை. 14 லட்சம் விவசாயிகள் பயன்படுறாங்க. தொகை 36,000 கோடி. ஆனா தமிழ்நாட்டுல 2,000 கோடி, அதே 14 லட்சம் விவசாயிகள் பயன்படுறதா அமைச்சர் அவர்கள் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, 36,000 கோடி எங்க, வெறும் 2,000 கோடி எங்க. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் 2021 தள்ளிவிடும் போது 12,300 கோடி, 2016 பாத்தீங்கன்னா 5,300 கோடி, இதே 2007 பாத்தீங்கன்னா 7,300 கோடி. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? ஆக விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி செயல்படுத்தாதால நாம் எல்லாரும் நேற்று முன்தினம் தமிழ்நாடு முழுவதும் 30 மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கவனியர் பார்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கிறோம். நீங்க ஏற்கனவே போட்ட அந்த பயிர்களின் தள்ளுபடி திட்டம் என்பது ஏமாற்று திட்டம், விவசாயிகளுக்கு பலன் அளிக்காது, நீங்க சொன்னபடி செய்யுங்க, அதுதான் விவசாயிகள் நீங்க செய்ய வேண்டும் சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறோம். இப்ப அடுத்த கட்டமாக என்ன செய்யறது? போராட தொடங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே சத்தியம் டிவில செய்தி வருது, தீவிரமா பரிசீலிச்சுட்டு இருக்கிறாங்க, விரைவில் அறிவிக்க போறாங்க. அறிவிப்பே வரல. அறிவிப்பு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அமைச்சர் நேற்று சொல்றாரு, அமைச்சர் ஐயா மாண்புமிகு சீட்டு நிர்மல்குமார் சொல்றாங்க, நாங்க தள்ளுபடி பண்ணி இருக்கிறதுல 14 லட்சம் விவசாயிகள் பயனடைச்சிருக்கிறாங்க, நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அதையும் பேசவில்லை, அதையும் மறுக்கிறார். ஆக பூசி மொழுகிற வேலையை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நமது கோரிக்கை அவர்கள் பரிசீலிக்கவில்லை என்பதுதான் அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் அவருடைய அறிவிப்பிலிருந்து பேச்சிலிருந்து தெரிய வருகிறது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் முன்பும் வருகிற 2 வாரத்துக்குள்ள எல்லா கூட்டுறவு சங்கத்திலையும் அந்த 2 வாரத்துல எந்த தேதி உங்களுக்கு சௌகரியமோ அந்த தேதியில ஒரு மிகப்பெரிய கோரிக்கை பிளக்ஸை வைங்க. பிளக்ஸை வச்சுட்டு அந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்கிற விவசாயிகளை திரட்டி அங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுங்க. அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர்ற ஜூன் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சென்னையில நாம குறைஞ்சபட்சம் 2 லட்சம் விவசாயிகள் சேர்ந்து கோரிக்கை பேரணி நடத்த இருக்கிறோம். கூட்டுறவு பயிர்களின் தள்ளுபடியை நோக்கிய நேற்று முன்தினம் நாம் நடத்திய இயக்கம் மாபெரும் வெற்றி. அடுத்த கட்ட இயக்கமாக ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்தின் முன்பும் வர 2 வார காலத்துக்குள்ள சௌகரியப்படுற தேதியில சங்கத்தோட தொடர்பு இருக்கலாம், தொடர்பு இருக்கலாம், வேற எந்த சங்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்தந்த சங்கத்துல வந்து நீங்க ஏற்பாடு பண்ணி விவசாயிகள் எல்லாம் கூப்பிட்டு தகவல் சொல்லி வர சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு பண்ணுங்க. ஜூன் 30ஆம் தேதி சென்னைக்கு வர்றதுக்கு எல்லாரும் தயாராக அங்கேயும் ஒரு கோரிக்கை பண்ணி நடத்த இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்தின் முன்பும் ஒவ்வொரு கோரிக்கை பதாகை வைக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ஊர்லயும் வைக்கணும். தமிழ்நாட்டு 184 சட்டமன்ற தொகுதிகளில் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 60,000 பேருக்கு மேல இருக்காங்க ஒவ்வொரு சராசரியா. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும்
மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே, நீங்கள் விவசாயிகளுக்கு வாக்குறுதி அளித்தபடி உடனடியாக பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை உடனடியாக அறிவிங்கள். பழைய விவசாயிகளுக்கு பழைய திட்டத்தை திரும்ப பெறுங்கள் சொல்லி ஒரு ஃப்ளெக்ஸை டிசைன் பண்ணி அவங்க சங்கத்து பேரை போடுங்க, அவங்க ஊர் பேரை போடுங்க, இல்லாட்டி கூட்டுறவு சங்கத்தோட பேரை போட்டு இந்த கூட்டுறவு சங்க விவசாயிகள் போடுங்க, போட்டு எல்லா ஊர்லேயும் ஒரு கோரிக்கை ஃப்ளெக்ஸை வைங்க. ஃப்ளெக்ஸை வைக்கும்போது தமிழ்நாட்டில் எந்த கிராமத்துக்குள்ள போனாலும் ரோட்டு மேலே இருக்கிற எல்லா ஹைவேஸ் இருக்குது, 4 வழிச்சாலை 6 வழிச்சாலை இருக்குது, எல்லா ஹைவேஸ் மேலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க விவசாய நிலத்துக்குள்ள ஒரு ஃப்ளெக்ஸை வைங்க. ஆக எங்கே மக்கள் போனாலும், தமிழ்நாட்டு மக்கள் போனாலும் அந்த ஃப்ளெக்ஸு கண்ணில் படணும். அந்த கோரிக்கையை பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பணிஞ்சிட்டே இருக்கணும், விவசாயிகள் மத்தியில் பணிஞ்சு அரசோட கவனத்துக்கு போயிட்டே இருக்கும். ஆக எல்லா விவசாய சங்கங்களும் இதில் இணைந்து சிறப்பாக செய்ய வேண்டுமாயும், அவரவர் இருக்கிற பகுதியில் மிகச்சிறப்பாக அதை முன்னெடுக்க வேண்டுமாயும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு விவசாயிகளின் சார்பில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்காக வேறு வழியின்றி கடனை இன்னைக்கு மூளை காத்திருக்கூடிய விவசாயிகளின் சார்பில் நாங்கள் அனைவருக்கும் இதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். எனவே அடுத்த நடவடிக்கையில் அனைவரும் இணைந்து மிகச்சிறப்பாக எடுக்க வேண்டுமாய் பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.